படிக்கிறான்டா. ஃபீல் பண்ணாதடா. ஹலோ மை டியர் செல்வங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஷார்ட் ஸ்டோரி சம்மரி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான பிடிஎஃபை நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் பாருங்கள். ஓகே, இந்த லைக், சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஷேர் பட்டன் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். ஐ டோன்ட் ஃபோர்ஸ் இட். அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஆல் ஐக்கான் அப்படின்ற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஓகே ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஸ்டோரி எதை பற்றி, யாரை பற்றினா ஆன் ஐடியல் ஃபேமிலி. அதுதான் அந்த ஷார்ட் ஸ்டோரியான பேர். இதை எழுதியிருக்கிறது கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு. கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு பற்றி சொல்லணும்னா, இவங்க நியூசிலாந்து அப்படின்ற ஒரு இடத்துல வெல்லிங்டன் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் 1888 பிறந்திருக்காங்க. அண்ட் 1923 இறந்துட்டாங்க. அண்ட் இவங்க அந்த இடத்துல பிறந்ததுனாலேயே இவங்களை நியூசிலாந்து ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் வெளிவிட்டிருக்காங்க வால்யூம்ஸாக. அண்ட் அதில் ரொம்ப முக்கியமானதுன்னா 1911 வெளியில் வந்த ஜெர்மன் பென்ஷன் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் ரொம்ப பாப்புலர் ஆச்சு, ஃபெமிலியர் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க எழுதின இன்னும் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் என்னென்னா த கார்டன் பார்ட்டி அண்ட் அதர் ஸ்டோரிஸ், டோவ் நெஸ்ட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ், இதெல்லாம் இவங்க எழுதின ஃபெமிலியரான கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஓகே, இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆன் ஐடியல் ஃபேமிலி இந்த ஷார்ட் ஸ்டோரி எந்த கலெக்ஷனுக்குள்ளே வருதுன்னா த கார்டன் பார்ட்டி அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அப்படின்ற கலெக்ஷனுக்குள்ளே தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி வருது. இது எப்போ வெளியே வந்திருக்குன்னா 1922 ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஸ்டோரியில் 5 கேரக்டர்ஸ் இருக்காங்க. மிஸ்டர் நீவ், த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அப்பா, ஹஸ்பண்ட் இவர் தான். அண்ட் சார்லட், இவங்க வந்து ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் நீவ் அண்ட் மதர் ஆஃப் 3 daughters and 1 son. நெக்ஸ்ட் ஹெரோல்டு, இவர் வந்து இவங்க 2 பேர்த்தோட பையன். அண்ட் லோலா, ஈத்தல், மேரியன், இவங்க 3 பேரும் பொண்ணுங்க. இவர் பெத்த பொண்ணுங்க. ஓகேவா? இப்போது கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு 45+ ஏஜாக இருக்குது. அப்போ அவரோட ஒய்ஃபும் கேர்ள்ஸும் சன்னும் என்ன சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் வேலை செஞ்ச வரைக்கும் போதும், ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்றாங்க. பட் அவருக்கு வந்து இதில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன்னா வீட்டோட செலவை யார் பார்த்துப்பா, அப்புறம் நம்ம இப்போ தான் வீடு வாங்கியிருக்கோம், அதை யார் பார்த்துப்பா, அதுக்கான லோன்ஸ்லாம் இருக்குது, அதை யார் கட்டுவா அப்படின்னு இவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹெரோல்டு கிட்ட பிஸ்னஸை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து வீட்டில் இருங்க, ஜாலியாக உங்களோட ஹாபீஸ்லாம் என்னவோ அதை செஞ்சுட்டு இருங்கப்பான்னு இவங்க சொல்கிறாங்க. பட் இவருக்கு வந்து என்ன யோசனைனா, ஹெரோல்டு வந்து அவ்வளோ தெளிவாக நான் பண்ணுற மாதிரி பிஸ்னஸை செய்ய மாட்டான். பிகாஸ் அவன் வந்து ஒரு விளையாட்டுத்தனமான புள்ள. எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு நாள் பிஸ்னஸ் நாளில் 1 மணிக்கே சாப்பிட்டுட்டு இங்கே வந்துரு அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. அவன் கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு அசதியாக ஒரு 4 மணிக்கு அங்கே போயிருப்பான். ஸோ இப்படி இன்சின்சியராக வந்துட்டு ஒரு சின்சியாரிட்டி இல்லை, அக்கௌண்டபிலிட்டி இல்லை, ஒரு அட்டென்ஷன் இல்லை, இப்படிப்பட்ட உங்ககிட்ட என் பிஸ்னஸை நான் எப்படா ஒப்படைப்பேன், இதுதான் அவரோட யோசனை. பட் என்ன இருந்தாலும் அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு, வீட்டில் தான் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயமா ஆஃபீஸ் போயிட்டேன். ரிட்டன் அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க சமயத்தில் சார்லெட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறா, வீட்டுக்கு உடனே வாங்க, கெஸ்ட் வந்து வரப்போகிறாங்க அப்படின்றா. கெஸ்ட் ஒரு 3 பேர் வராங்க. அதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு கால் எடுத்து உள்ளே வச்சு வரும்போது பார்க்குறாரு, லோலா நல்லா ஃபுல் சவுண்டில் மியூசிக் போட்டு ஆடிட்டு இருக்கா, ஜாலியாக இருக்கா. அண்ட் அந்த பக்கம் பார்த்தா மேரியன்ட்டு சவுண்டு, என்ன ஃபுட்டு இப்படி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்றா. ஈத்தல் வந்து இப்போ என்ன, அது ஒரு நாள் சாப்பிட்டா என்ன அப்படின்றா. சாரோல்ட்ட அவங்க அம்மா வந்து ஒரு இடத்துல இருந்து சவுண்டு மட்டும் வருது, ஐசஸ்லாம் எங்கே அப்படின்னு. இவருக்கு வந்து ஷாக்கு. நம்ம வேலையில் இருந்தப்போ, சின்சியராக இருந்தப்போ, சம்பாரிச்சிட்டு இருந்தப்போ இப்படி ஒரு வாய்ஸ் கூட ரைஸ் ஆனதில்லை. எல்லாரும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. நம்ம தான் இந்த ஃபேமிலியிலே ரொம்ப மெயின் ஆளாக இருந்தோம். எல்லார் அட்டென்ஷனும் நமக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டுறானே. அப்போ காசு தானே முக்கியம், அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்து அதை பிடுங்கி வேற ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு இப்போ நான் மதிக்காமல் இருக்கீங்களே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மிக்ஸ்டு எமோஷனில் இருக்கக்கூடிய ஆள் தான் மிஸ்டர் நீவ். இதுக்கிடையில சார்லஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரும் இருக்குது. அவர் யாருன்னா, இவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் தான், ஒரு சர்வெண்ட்டு மெய்டு. அவரோட வேலை என்னன்னா, மிஸ்டர் நீவுக்கான ட்ரெஸ்ஸை அவர் தான் எடுத்து கொடுத்து அவரை போட்டுக்க வைப்பார். அண்ட் ஆல்சோ மிஸ்டர் நீவோட வாட்சு, பிரேஸ்லெட்டு, சீப்பு, அப்புறம் அவரோட ஷர்ட் கார்னரில் இருக்க சீலு, இது எல்லாமே அவர் தான் எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் சாப்பாடு ஆயிடுச்சுன்னா வாங்க சாப்பிட்லாம், டின்னர் ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம், இந்த மாதிரிலாம் கூப்பிட்ற ஆள் இந்த சார்லஸ் தான். இவ்வளோ தான் இவங்க வீட்டில் இருக்க ஆட்கள். அண்ட் ஆல்சோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில் முக்கியமாக என்ன கான்செப்டாக இருக்கும்னா, ட்ரஸ்ட்டு, ரிலையன்ஸு அண்ட் ஆல்சோ இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்னர் செல்ஃப், த தாட்ஸு, இது எல்லாமே தான் இந்த ஸ்டோரியோட கான்செப்டாக இருக்கும். ஐ மீன் தீம்ஸாக இருக்கும். ஒரு மனுஷனோட ஆள் மனசில் தோன்ற சிந்தனைகள், அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, பொருளாதாரத்தின் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனுஷனோட முக்கியத்துவம் அவனோட சொந்த குடும்பத்திலே எப்படி மாறுது, இதை தான் அழகாக இந்த கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் சொல்லியிருப்பாங்க. ரைட். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் சொன்னால இந்த மாதிரி கெஸ்ட் வராங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்படியே
பார்க்குறாரு. ஒவ்வொரு டாட்டரும் ஒவ்வொரு விஷயத்த அப்படியே சொல்லி கத்திட்டு இருக்கிறா. லோலா வந்து எதையுமே காதுல வாங்கிக்காம டான்ஸ் ஆடுறா. இவருக்கு வந்து லோலா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது இருக்கிறதே ரொம்ப செல்ல குழந்தைன்னா அந்த லோலா தான். பட் அவள் ஒன்றும் பேபிலாம் இல்லை. எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிற வயசாயிடுச்சு. பட் யாருமே இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல. அன்மேரிடாக இருக்கிறாங்க. இவரோட சில்ட்ரன்ஸ் எல்லாருமே. ஏன்னா இவங்க யாருமே ஒரு மெச்சூர்டான பர்சனாகவே இல்லை. மனசுக்குள்ளே எல்லாருமே ரொம்ப சைல்டிஷ்ஷாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி என் குடும்பம் இருக்கிற நேரத்தில் என்னை ரிட்டையர் ஆகி வர வச்சுட்டிங்களேன்னு இவருக்கு ஒரு பக்கம் கோபமும் இருக்குது, பாவமாகவும் இருக்குது. இதுக்கிடையில் இவரோட டிஸ்டர்ப்டு மைண்டுனால இவருக்கு அடிக்கடி ட்ரீம் வரும். என்ன ட்ரீம் வரும்னா, இந்த மாதிரி டென்னிஸ் கோர்ட்டில் விளாண்டுட்டு இருக்கிற மாதிரிலாம் ட்ரீம் வரும். அப்படியே அவர் ட்ரீமில் அப்படியே போயிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சார்லஸ் அப்பப்போ வந்து எழுப்புவோம். எந்திரிங்க சார், எந்திரிங்க சார், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, டின்னர் ரெடி, லன்ச் ரெடி அப்படின்னு. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி போயிட்டே இருக்கும். கடைசியில் இந்த 3 கெஸ்ட்டும் வருவாங்க. யாருன்னா லுகைல், ஹென்ரி டெவன்போர்ட், மிஸ்ஸஸ் டெடி வால்கர். இந்த 3 பேரும் தான் வருவாங்க. சார்லட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, இவரும் அங்கேருந்து வாக் பண்ணியே வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சோன்னே ஈத்தல் அங்கேருந்து கேட்பா, அப்பா இப்படி நடந்து வரதுக்கு கேபு புக் பண்ணி வந்திருக்கலாம்லப்பா. மேரியன் உடனே உள்ளே வந்து கேட்பா, அப்பா இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க, என்ன பிஸ்னஸ் செய்ய போகிறீங்கன்னுவா. உடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, அம்மா நான் யார், சார்லட்டு, கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன், இப்போ எதுக்கு இந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அப்படின்வாங்க. உடனே மேரியன் சொல்லுவா, என்னால் தான் எங்கள் அப்பா இப்படி ஆகிட்டாங்க, எங்கள் அப்பா நல்லா தான் இருந்தாங்க, நான் தான் பிஸ்னஸை ஸ்பாயில் பண்ணிட்டேன், எங்கள் அப்பாவை நான் தான் ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்வா. இதோட இந்த ஸ்டோரி ஓவர் ஆகிடும், முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், என்ன கற்றுக்கணும், வாட் இஸ் த மெயின் கான்செப்ட்னா, ஒருத்தர் ஒரு பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான், ஒரு வேலையில் இருந்தால் மட்டும்தான், அவர் கையில் சம்பாத்தியம் இருந்தால் மட்டும்தான் அவரை நம்ம மதிக்கணும், அவருக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அதாவது ஒரு பொருளையோ காசையோ முக்கியத்துவமாக வச்சு தான் ஒருத்தரை மதிக்கணும், ஏற்றுக்கணும், அவருக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா நோ. மரியாதைன்றது அந்த மனுஷனுக்கு தானே தவிர அவர்கிட்ட இருக்கிற பொருளுக்கோ வசதிக்கோ இல்லை. இதை தான் இந்த ஒட்டுமொத்த கதையிலையும் கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த பிடிஎஃபை மறக்காமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். பாய்.